ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இடத்துல கிடைச்ச பொருட்களை கொண்டு இந்த பகுதியில் ஒரு சிறந்த ஆற்றங்கரை நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது. இந்த இடம் மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ஒரு 37 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் கீழடி ஆய்வு செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடமும், அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த ஒரு முழுமையான நகர நாகரிகத்தை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் சான்றுகளோட நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியத்தில் கொந்தகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறையா இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் செய்திருக்காங்க. இருந்தாலும் கீழடியை நாம் பெருமையாகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழர்கள் எல்லாருமே இந்த இடத்த பார்க்கணும். அவ்வளோ ஒரு முக்கியமான இடம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த இடத்துல தான் தமிழர்களோட தொன்மையையும் வரலாற்றையும் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் மூலியமாக உலகத்துக்கு தமிழர்களோட பெருமையை பறைசாற்றும் வகையில் அறிவித்த ஒரு அகழ்வாராய்ச்சியாக இந்த கீழடி அமைஞ்சது. இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின மண்பாண்டங்கள் லட்சக்கணக்கில் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் அவங்க பயன்படுத்தின பவளம் அப்படின்னு சொல்கிற சிறப்பான மணிகள், பாசி மணிகள், அப்புறம் குடுவைகள், மண் குடுவைகள் எல்லாமே சுட்ட மண்ணில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம் இருந்ததுக்கான சான்றுகளை பார்க்கலாம். முதல்ல இந்த கீழடியோட சிறப்புகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். வைகை ஆற்றின் கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற கொந்தகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எதனால இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்களில் மதுரை நகரை நிறையா குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. புறநானூறு, பரிபாடல், கலித்தொகை, மதுரை காஞ்சி, இப்படி கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த மதுரை பற்றின செய்திகள் நிறையா அதில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வைகை ஆறுன்னு பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டத்தில் உற்பத்தியாகி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக அந்த காலத்தில் மக்கள் எல்லாமே ஆற்றங்கரையை சார்ந்து தான் வாழ்ந்துருக்காங்க. நம்ம வரைபடத்தில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணா நதிக்கு தெற்கு உள்ள பகுதி எல்லாமே தென்னிந்தியா தான். தென்னிந்தியாங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்ற வரிசையில் வரும். இதில் ஓடுற நதிகள்னு பார்த்திங்கன்னா, கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்திரை, காவேரி, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகள் எல்லாமே மேற்கு தோன்றி கிழக்கு பக்கமாக ஓடி வங்கக்கடலில் கலக்கிற ஒரு சிறப்பான நதிகளாகும். இப்படி ஆற்றங்கரையோரம் தான் நம்ம நகர நாகரிகம் முழுமையாக வாழ்ந்திருக்காங்க. அதில் நம்ம இப்போ பார்க்குறது வைகை கரையோரம் அமைஞ்சிருக்கிற முழுமையான நகர நாகரிகம் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே அருமையான ஒரு தலைப்பில் தான் அந்த பொருள்கள் எல்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம நிலமும் நீரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரைக்கிணறு மண்களால் ரவுண்டாக ஒரு வளைய மாதிரி செய்து அந்த வளையங்களை சூளைகளை பயன்படுத்தி சுட்டு அதை உரைக்கிணறுகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி அடுக்குகளை சுற்றி வச்சு தண்ணி எடுக்கிறப்ப சுற்றி இருக்கிற மண் அதுக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு அருமையான முறையை நம்ம மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக வடிகால் வசதியோட உள்கட்டமைப்பில் அவங்க கட்டடம் கட்டியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தப்பட்ட அந்த செங்கல்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய செங்கலை கொண்டு தான் அவங்க கட்டடமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு எதுக்காண்டி பயன்படுத்தினாங்கன்னா, வடிகால் வசதிக்காண்டி பண்ணியிருக்காங்க. மூடிய வடிகால், அது இல்லாமல் திறந்த வடிகால், இந்த 2 முறையை அவங்க கையாண்டிருக்காங்க. அதை நமக்கு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு கூட கண்ணாடி இதில் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு திமிழுடைய காளையோட எலும்பை கோர்வையாக வச்சுருக்காங்க, காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. அதுக்கடுத்தது ஒரு பைப் மாதிரி கொடுத்து 2 மண் கலயம் வச்சுருக்காங்க. தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அகழ்வாராய்ச்சியில் நிறைய கிடைச்ச மண்பானைகளோட உடஞ்ச அந்த ஒவ்வொரு துண்டுக்களையுமே வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களும் முத்திரைகளும் பதிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட விவரங்களும் அங்கே பக்கத்துலேயே ஒரு போர்டில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம்.
இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிற பொருட்கள் வந்து நிறையாவே இருக்குது. அதை பற்றின ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப தெளிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பொருள்லாம் கிடைச்ச இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த எல்லா பொருட்களையும் எடுத்த இடம் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே போய் நம்ம நேரடியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மண்பாண்டங்கள்லாம் வந்து கிடைத்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடமா இருந்தது. பூமிக்கடியில் வந்து அடுக்கடுக்காக பல பொருட்கள் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த பொருட்கள் என்னென்ன அப்படின்ற பொருட்களோட படங்களை வந்து அவ்வளோ சூப்பராக அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்து அதவே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி நடந்த அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தென்னை மரத்துக்கு அடியில் தான் வந்து இந்த குழிகள் வந்து போட்டு இங்கே கிடைத்த பொருள்களை வந்து அங்கே கீழடி அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே கிடைத்த பொருட்களும் அப்படியே இன்னும் இருக்குது. இது வந்து இன்றைக்கி பணிகள் வந்து செய்யலை. அதனால நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு அடுக்கடுக்காக வந்து அவங்க அழகாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு அடுக்குலேயும் வந்து அந்த இடத்துல நம்பர்கள் வந்து ஒட்டியிருக்காங்க. இந்தந்த ஸ்டேஜில் வந்து இந்தந்த பொருட்கள் கிடைத்தது அப்படின்ற விவரமும் அந்த இடத்துல இருந்தது. இந்த பாருங்கள், இது வந்து உரைக்கிணறு இன்னுமே அந்த இடத்துல இருக்குது. எடுத்தது போக இன்னும் வந்து அந்த குழிகளில் வந்து இருக்க வந்து பார்க்க முடிஞ்சது. சுற்றுலா வந்து நிறையா மாணவ மாணவிகள் வந்திருந்தாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில் அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஆசிரியர்களும் அவங்களுக்கு நிறையா விளக்கங்கள் கொடுத்து அவங்களுக்கு காமிச்சிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆழம் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏணி வச்சு 2 அடுக்கு 3 அடுக்குலாம் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. உள்ள ஈரப்பதமும் இருக்குது. இது எதனாலனா பக்கத்தில் தென்னை மரம் இருக்கிறனால அதோட வேர்கள்லேருந்து கீழே ஈரநப்பு வந்து அடிச்சிட்ருக்கு. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் தள்ளினே தான் பார்த்தோம். உள்ளே இன்னுமே பானையோட அந்த உடஞ்ச பாகங்கள் இதெல்லாமே உள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் அவங்க அது பெரிய ஒரு போர்டில் வந்து 2ஆம் கட்டம் கிடைத்தது, முதல் கட்டம் கிடைத்தது, தொல்லியல் துறையிலேருந்து இவ்வளோ ஒரு அழகாக வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் மீதம் இருந்த அந்த பானையோட சின்ன சின்ன துண்டுகளை வந்து அங்கங்கே குமியலாக வந்து குமிச்சு வச்சுருந்தாங்க. முதல்ல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழிகளாக வந்து மூடப்பட்டதாக வந்து சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. தென்னந்தோப்பு கடியில் வந்து அதிகம் வந்து பாதிப்புகள் இல்லாமல் தொல்லியல் பொருட்கள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. அதை தான் வந்து நம்ம இங்கே அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த கல்வி சுற்றுலா வந்து கூட்டி வர்றதுனால மாணவ மாணவியர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு சுற்றுலா வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பொருட்கள். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பிராமிய எழுத்துக்கள் வந்து இங்கே கிடச்சிருக்குது. சுட்ட மண் பானையில் கிடைச்ச அந்த குறியீடுகள், மீன் போன்ற சின்னங்கள், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்கள்லாம் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல நிற்கிறதே நமக்கு ஒரு பெருமை தான். அது இல்லாமல் கிடைத்த பொருட்கள் பார்க்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கீழடி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த பொருட்களும் அதை பற்றின செய்திகளும் நிறையா இருக்குது. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை பாய்.